ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தமிழ் டிஸ்பிளே. இன்றைக்கி நம்ம கேமராவில் பதிவான நம்ப முடியாத சில சம்பவங்களை தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே இந்த வீடியோவில் இரும்பாலான ஒரு பெரிய நுழைவாயில தான் பார்க்குறோம். இது அசைக்கிறதே கஷ்டம், ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். அதனால தான் இந்த இடத்துல வச்சிருக்கிறாங்க. ஆனால் எதிர்பாராத நேரத்தில் ஒரு வேகமான காற்று வந்தது பாருங்கள். இது கூட அசைஞ்சு கீழே விழுமா அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நகர ஆரம்பிச்சு கீழே விழ ஆரம்பிச்சிருக்கு. ரோட்டில் நிறைய கார் வண்டி எல்லாம் போயிட்டு இருந்தது. நல்ல வேலை எந்த கார் மேலேயோ இல்லை பைக் மேலேயோ படலை. ஒரு பைக் வேகமாக கடந்து போயிடுச்சு. பின்னாடி வந்தவங்கலாம் உடனே உஷாராகி வண்டியை பின்னாடி இன்னும் ரிவர்ஸில் எடுத்துட்டாங்க. அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் பார்க்குறது காற்றுல இதெல்லாம் கூட பறந்து போகுமா அப்படின்னு நினைக்கிற மாதிரி அங்கே இருக்கிற ஒட்டுமொத்த பொருட்களும் சேர்ந்தே பறந்து போகுது. ஒரு ஆள் இதை பிடிக்க போய் அவரு சேர்ந்தே பறந்து போயிட்டு இருக்கிறாரு. அங்க இருக்கிற சேர் எல்லாம் எவ்வளவு வேகத்துல போகுது பாருங்க. சூறாவளி காத்துனா சும்மா இல்ல போல. அடுத்தது இங்க இந்த வீடியோல ரொம்ப நீளமான ஒரு வண்டியை தான் பாக்குறோம். இந்த வண்டிக்கு அடியில போய் அங்க இருந்து எதையும் எடுக்கிறதுக்கு ஒருத்தர் பார்த்திருக்கிறாரு. டிரைவருக்கு இந்த விஷயம் தெரியாததுனால அவரு வண்டி எடுத்துட்டு கிளம்புறதுக்கு தயாராயிட்டாரு. இங்க வண்டிக்கு அடியில இருந்தவர் உடனே உஷாராகி வேக வேகமா நகர்ந்து ஓடி வந்துட்டாரு. யாருக்கிட்டையும் தகவல் சொல்லாம இந்த பெரிய வண்டிக்கு அடியில அப்படி எதை தேடி இருப்பாரோ. இதுக்கு காவலுக்கு வேற ஒருத்தர் நின்று இருக்கிறாரு. அடுத்தது இங்க இந்த வீடியோல பாக்குறது ரொம்ப வேகமா காத்தடிக்குது. இங்கேயும் இரும்பாலான ஒரு பெரிய நுழைவாயில நிறுத்தி வச்சிருக்காங்க. அது காத்தடிக்கிற வேகத்துல அடுத்த செகண்ட் இப்படி விழுந்துடுச்சு. இனிமே ரோட்டோரங்கள்ல இந்த கனமான இரும்பு கம்பியை நிறுத்துறதுக்கு முன்னாடி ரொம்ப யோசிக்கணும் போல. ஏதோ பரபரப்பான ரோடா இருந்தாலும் ஆட்கள் மேல எதுவும் விழல. அடுத்தது இங்க இந்த வீடியோல நம்ம பாக்குறது ராத்திரி நேரத்துல நடந்த சம்பவம். இங்க வீட்டு முன்னாடி இருந்த 2 நாய்களும் வேக வேகமா ஓட்டம் எடுத்து ஓட ஆரம்பிச்சிருக்கு. அப்படி எதை பார்த்து ஓடுதுன்னு பார்த்தா பின்னாடியே வந்திருக்கு ஒரு பெரிய யானை. இந்த பெரிய உருவத்தை பார்த்து தான் இந்த நாய்கள் எங்க ஓடுறதுன்னு தெரியாம ஆளுக்கு ஒரு திசையில ஓடிட்டு இருந்திருக்கு. திடுத்துப்புன்னு இந்த இடத்துல ஒரு யானையை எதிர்பார்க்கல தான் கேமராவில் இந்த சம்பவம் அப்படியே பதிவாயிருக்கு. அடுத்தது இங்க இந்த வீடியோல பாக்குறது இவரு எதையோ எட்டி பார்த்துட்டு இருக்காரு. இங்க இந்த தோப்புக்குள்ள ஏதோ சத்தம் கேட்டிருக்கு. பார்த்தா அங்க ஒரு பெரிய யானை ரெடியா நிக்குது பாருங்க. ஆள் பார்த்ததும் உடனே ஓடி போயிட்டாரு. யானை இப்போ வேக வேகமா வந்துட்டு இருக்கு. பலாப்பழ வாசனை மூக்க தொலைச்சதுனால கரெக்டா தோப்பை கண்டுபிடிச்சு போய் ஒரு பலாப்பழத்தை அழகா பறிச்சுட்டு வருது. அங்கங்க திரும்பாம கரெக்டா பார்த்து போகுது. அடுத்தது இங்க இந்த வீடியோல ஒரு கார் ஷோரூம்ல நடக்கிற சம்பவத்தை தான் பாக்குறோம். ரோட்ல போயிட்டு இருந்த ஒரு மாடு திடீர்னு இந்த கடைக்குள்ள நுழைஞ்சிடுச்சு. நுழைஞ்சது சும்மா இருக்காம அங்கேயும் இங்கேயும் ஓட ஆரம்பிச்சதுனால அங்க இருந்த ஆட்களும் சேர்ந்தே ஓட வேண்டியதாயிடுச்சு. மாடு கயிறு பிடிச்சி நிறுத்தலாம் அப்படின்னு பார்த்தா யாரோட கைக்கும் அது அகப்படுற மாதிரி தெரியல. ஏதோ கார் இருந்ததுனால ஆட்கள் எல்லாம் இந்த காரை சுத்தி சுத்தி வந்து இந்த மாடு கிட்ட இருந்து கொஞ்சம் தப்பிச்சுக்கிட்டாங்க. ஓடி போனா எல்லாரையும் துரத்துறதுக்கு மறுபடியும் அதுவும் வெளியே ஓடி போகுது. இப்படியே 10 நிமிஷம் உள்ளேயும் வெளியும் ஓட வேண்டியதாயிடுச்சு. இங்க இந்த வீடியோல ரொம்ப விசித்திரமான ஒரு சம்பவத்தை தான் பாக்குறோம். குழாயில தண்ணி பாஞ்சிட்டு இருக்கு. ஆனா அந்த குழாய் உடஞ்சிருந்தாலும் பரவாயில்லன்னு மறுபடியும் இந்த தண்ணி பக்கத்துல இருக்கிற அந்த குழாய்க்கு நேரா தான் போகுது பாருங்க. பொதுவாகவே தண்ணி கீழே தான் கொட்டும். ஆனா இது ரொம்ப ஆச்சரியமா தான் இருக்கு. ஒரே வேகத்துல வந்ததுனால அதே வேகத்துல போயிட்டு இருக்கு போல. அடுத்தது இங்க இந்த வீடியோல நம்ம பாக்குறது இங்க ஒரு லேடி இப்பதான் இந்த படிக்கட்டு விட்டு எந்திரிச்சு நடந்து போய் இந்த ஊஞ்சல்ல உட்கார்றதுக்காக போறாங்க. இந்த ஊஞ்சல் எப்படா உடையலான்னு ரொம்ப பலகீனமா இருந்திருக்கு. இந்த லேடி உட்கார்ந்ததும் அப்படியே உடஞ்சு போயிடுச்சு. ஆள் உள்ளே விழுந்துட்டாங்க. விழுந்தாலும் எப்படியோ அதையெல்லாம் சமாளிச்சு கீழே இறங்கி மறுபடியும் மேல வந்து சேர்ந்துட்டாங்க. எந்த ஊஞ்சலா இருந்தாலும் கொஞ்சம் உஷாரா தான் இருக்கணும் போல. அடுத்தது இங்க இந்த வீடியோல நம்ம பாக்குறது இங்க இந்த லேடி இப்பதான் கேட்டை பூட்டிட்டு உள்ள போறதுக்கு பாக்குறாங்க. மூடின அடுத்த செகண்டே கேட் அவங்க மேலே விழுந்திருக்கு பாருங்க. இந்த கேட்டை கலண்டி எப்படா கீழே விழலான்னு தயாரா தான் இருந்திருக்கு. ஆனா இப்படி பின்னாடியே விழும் அப்படின்னு எதிர்பார்க்கவே இல்லை. இந்த மாதிரி நகர்த்தி கொண்டு வர கேட் எல்லாம் சில நேரங்கள் இப்படி வேலையை காட்டிடுது. அடுத்தது இங்க இந்த வீடியோல ஒரு கார் நிக்குது. வேகமா பின்னாடி ஒரு பைக் வந்திருக்கு. கார் போயிட்டு இருந்தது அப்படியே நின்றுடுச்சு. பைக்ல வந்தவங்க இதை எதிர்பார்க்கல போல அப்படியே வந்து மோதி இருக்கிறாங்க. மோதி 2 பேரும் கீழே விழுந்து எந்திரிச்சதுதான் மிச்சம். இன்னும் கொஞ்சம் உஷாரா வந்திருக்கணுமோ அப்படின்னு நினைக்கிற மாதிரி தான் 2 பேரும் விழுந்ததுக்கு அப்புறம் கார் மறுபடியும் கிளம்புறதுக்கு தயாராகுது பாருங்க. இருந்தாலும் சுத்தி இருந்தவங்க வேகமா ஓடி வந்து வண்டியை தூக்கி ஹெல்ப் பண்ணிருக்காங்க. அடுத்தது இங்க இந்த வீடியோல ரோட்டோரத்துல ஒரு பெரிய கடை இருக்குது. சமையல் சூடாவே ரெடி ஆயிட்டு இருக்கு. ஆவி பறந்துட்டு இருக்கு. ரோட்ல வேகமா போயிட்டு இருந்த பைக் பாருங்க கரெக்டா கடையை பார்த்து உள்ளே பாஞ்சிருக்கு. என்ன யோசனையில கடையை பார்த்து பைக் வந்ததோ கடைசியில கடைக்காரர்கிட்ட நல்லா திட்டு வாங்கினதுதான் மிச்சம். எண்ணெய் சட்டியை பார்த்து விழாம கொஞ்சம் தள்ளி விழுந்ததுனால இதோட போச்சு. எவ்வளவு உஷாரா இருக்க வேண்டி இருக்கு பாருங்க. இங்க இந்த வீடியோல இங்க கார் கதவை திறந்து உள்ள என்ன இருக்குன்னு தேடிட்டு இருக்கிற ஒரு கரடியை தான் பாக்குறோம். கரடி மனுஷன மாதிரி 2 கால்ல நிக்கக்கூடியது. 2 கால்ல அதால நடக்கவும் முடியும். மெதுவா காருக்குள்ள ஏறிடுச்சு பாருங்க. விட்ட கார் எடுத்துட்டு கிளம்பிடும் போல. அடுத்தது இங்க இந்த வீடியோல பாக்குறது நிறைய துணியெல்லாம் காய போட்டுருக்காங்க. இந்த இடத்துல எப்படி தான் நெருப்பு பிடிச்சதோ மெதுவா நெருப்பு பிடிக்க ஆரம்பிச்சது. அப்படியே துணியெல்லாம் வேகமா கொழுந்து விட்டு எரியவும் ஆரம்பிச்சிருக்கு. ஆரம்பத்திலே பார்த்ததுனால வேகமா ஓடி வந்து எல்லாத்தையும் அணைச்சி நிலைமையை சரி பண்ணிருக்காங்க. கால் வைக்க முடியாத அளவுக்கு வெயில் தான் சுள்ளுன்னு அடிக்குது. வெயிலே பத்திக்குமா என்ன. கடைசியில வேகமா எரிஞ்சதுனால அந்த கொடியே அறுந்து போயிடுச்சு. வீட்டுக்குள்ள இருந்தாலும் சரி வெளியே இருந்தாலும் சரி 4 பக்கமும் கண்ணு கருத்துமா தான் இருக்க வேண்டியிருக்கு. இங்க இந்த வீடியோல சூறாவளி காற்று சொல்லண்டு அடிக்கும் போது எங்கிருந்தோ பறந்து வருது. எவ்வளவு பெரிய தகரம் பாருங்க. ரோட்ல இருக்கிற ஆட்கள் எல்லாம் ரொம்ப கவனமா இருக்கணும் போல. ஏன்னா காத்தடிக்கும் போது எந்த கூரையில இருந்து கலண்டு எந்த வேகத்துல வரும் அப்படின்னு சொல்லவே முடியாது.
இங்க இந்த வீட்டில் இவர் நின்று இந்த இடத்துல வேலை பார்த்துட்டு இருக்கிறாரு. பக்கத்துல இருக்கிற செங்கல் பாருங்க அப்படியே மொத்தமாவே சரிஞ்சிடுச்சு. இதை எதிர்பார்க்கவே இல்லை. ரொம்ப பயங்கரமான சத்தம் கேட்டது. ஆள் அந்த இடத்துல இருந்து வேகமா ஓடி வந்துட்டாரு. ஒரு நிமிஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் இந்த இடம் இப்படி ஆக போகுது அப்படின்னு சொன்னா கூட யாரும் நம்ப மாட்டாங்க. அந்த மாதிரி ரொம்ப சாதாரணமா இருந்தது. இங்க இந்த வீடியோல ரோட்டோரத்துல ஒரு லேடி நடந்து வந்துட்டு இருக்காங்க. ரொம்ப ஓரமா நடந்து வந்துட்டு இருக்காங்க. ஆனா அந்த நேரத்துல கூட இந்த வேன் எப்படி நேரா பார்த்து வந்திருக்கு பாருங்க. ஜஸ்ட் மிஸ்ல தப்புறதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி உடனே உஷாராயிட்டாங்க. இங்க இந்த வீடியோல வரிசையா நிறைய வண்டி எல்லாம் போயிட்டு இருக்கும்போது பின்னாடி போயிட்டு இருக்கிற அந்த பைக் பாருங்க எப்படியாவது முந்தி போகலாம் அப்படின்னு பார்க்கவும் எதிரில் கரெக்டா ஒரு பஸ் வந்திருக்கு. இது கவனிக்காம போய் கடைசியில் அந்த பஸ் டிரைவர் கிட்ட பயங்கரமா அங்கே கட்டிக்கிற மாதிரி ஆயிடுச்சு. வளைவுகள்ல முந்தாதுன்னு சொல்ற மாதிரி முந்தி போறதுக்கு முன்னாடி கொஞ்சம் நிதானம் தேவை இருக்கு. அடுத்தது இங்க இந்த வீடியோல நம்ம பாக்குறது இந்த ட்ரக்ல இருந்து நிறைய மரக்கட்டைகளை வெளியே எடுத்துட்டு இருக்காங்க. இந்த கட்டை எடுக்கிற நேரம் பார்த்து அந்த கட்டை இவரையும் சேர்த்து இழுத்தே கொண்டு வந்திருக்கு பாருங்க. இங்க ட்ரக்குக்கு வெளியே நின்று இவருக்கும் சேர்த்து அடிபட்டு இருக்கு. பொருட்களை ஏற்றி இறக்கும் போது கூட ரொம்ப கவனமா தான் இருக்க வேண்டியிருக்கு. இங்க இந்த வீடியோல நம்ம பாக்குறது ரொம்ப பரபரப்பான ரோடு தான். ரோட்டோரத்தில் நின்று ஒரு மரம் எதிர்பாராத நேரத்தில் அப்படியே சரிஞ்சு விழுந்திருக்கு பாருங்க. நல்ல செழிப்பா வளர்ந்துருந்த மரம் தான் எப்படி தான் விழுந்ததோ. எங்க இந்த வீடியோவில் ரொம்ப உயரமான ஒரு ட்ரக் போகுது. அந்த உயரமான ட்ரக் போற நேரத்தில் அப்படியே மரத்தை தட்டினதுனால அந்த மரத்துல இருந்த ஒரு கிளையும் முறிஞ்சு அது மேலே விழுற மாதிரி ஆயிடுச்சு. ரோட்ல இருந்த மற்ற கார்கள் எல்லாம் உடனே உஷாராயிடுச்சு. அடுத்தது இங்க இந்த வீடியோல கடல்ல நம்ம பாக்குற அதிசய காட்சி தான் இது. ஏதோ பறவைகள் எல்லாம் பறக்கிற மாதிரி மீன்கள் எல்லாம் அப்படியே துள்ளி துள்ளி பறக்குது பாருங்க. இதை பிடிக்கிறதுக்காக ஒரு வலையில எப்படியாவது எடுக்கலாமான்னு பாக்குறாரு. இங்க இந்த வீடியோல கையில ஜூஸ் வச்சிருக்காங்க அந்த லேடி. இதை அந்த பெஞ்ச்ல வச்சுட்டு இங்க ஆடுற ஒரு சீசாவை பார்த்ததும் உடனே அதுல ஏறி உட்கார்ந்து இருக்கிறாங்க. சின்ன பசங்க விளையாட்டெல்லாம் நமக்கு எவ்வளவு வயசானாலும் விளையாடுறதுக்கு ஆசையா தான் இருக்கு. எங்க ஆடிட்டு இருக்கும் போதே அங்க ரெடியா காத்திருந்திருக்கு ஒரு காகம். ஜூஸை வச்சு அடுத்த செகண்டே ஜூஸ் டப்பாவோட தூக்கிட்டு ஒரே வேகத்துல பறந்துடுச்சு பாருங்க. சரி போகட்டும் அப்படின்னு விடாம அதை பிடிக்கிறதுக்காக மறுபடியும் இங்க இருந்து ஓடி இருக்கிறாங்க பாருங்க. அது ஏதோ ஒரு மரத்துக்கே பறந்து போயிடுச்சு. அடுத்தது இங்க இந்த வீடியோல சின்ன பூனைக்குட்டி. இந்த பூனைக்குட்டியை தூக்கிட்டு போறதுக்காக ஒரு பறவை இந்த பூனைக்குட்டி சுத்தி சுத்தி வந்திருக்கு. ஆள் உருவத்துல சின்னதா இருக்கிறதுனால ஈஸியா தூக்கிட்டு போயிடலாம் அப்படின்னு பார்த்துருக்கும் போல. ஆனா பூனைக்குட்டி பயங்கர உஷாரான ஆள் தான். இந்த பறவையே பிடிக்கலாமான்னு பாக்குது. அடுத்தது இங்க இந்த வீடியோல பாக்குறது ஒரு டாக் வேகமா நடு ரோட்டுக்கு ஓடி போயிடுச்சு. அதை பிடிக்கிறதுக்காக இந்த லேடி பின்னாடியே ஓடி போயிருக்காங்க. இந்த லேடியை ஃபாலோ பண்ணி இன்னொரு டாக் பின்னாடியே ஓடி போகுது. ஏதோ அந்த கார்ல வந்தவர் உடனே அந்த காரை நிறுத்திட்டாரு. இது கூட எல்லாம் சேர்ந்து விளையாடுறதுக்கு ரோடு தான் கிடைச்சதா அப்படின்னு நினைக்கிற மாதிரி தான் கேட்டை பூட்டி தான் உள்ள வைக்கணும் போல. இங்க இந்த வீடியோல பாக்குறது ரொம்ப விசித்திரமான சம்பவம் தான். இவ்வளோ பெரிய சிறுத்தை பக்கத்துல வர விஷயம் தெரிஞ்சதுக்கு அப்புறமும் இந்த மான் எவ்வளவு தைரியமா நிக்குது பாருங்களேன். சிறுத்தை இருக்குதுன்னு விஷயம் தெரிஞ்சாலே அங்கிருந்து துள்ளி ஓடுற மான் இவ்வளவு தைரியமா நிக்குது அப்படின்னா இந்த இடத்துல வேலி இருக்கிறது தான் காரணம். தாண்டி வர முடியாதுன்னு தெரிஞ்சதுனால எவ்வளவு தெளிவா தைரியமா இருக்குது பாருங்க. சிறுத்தைக்கு கை கேட்டுனது வாய் கேட்டல அப்படிங்கிற கதை தான். இந்த வீடியோல ரொம்ப வித்தியாசமான ஒரு காட்சி தான் பாக்குறோம். நிறைய கார் வண்டியெல்லாம் போயிட்டு இருக்கிற இந்த இடத்துல உயரமான ஒரு ட்ரக்கும் போகுது. இந்த இடத்துல ஒரு மேம்பாலம் இருக்குது. கரெக்டா அந்த பாலத்துக்கிட்ட போகவும் அதுலயே சிக்கிக்கிச்சு பாருங்க. இந்த பாலத்தோட உயரத்தை டிரைவர் சரியா கணிக்காததுனால உள்ள போய் கரெக்டா மாட்டிக்கிற மாதிரி ஆயிடுச்சு. இந்த மாதிரி உயரமான வண்டிகள் வர அளவுக்கு பாலத்தை இன்னும் உயரமா கட்டணும் போல. நல்லா வந்துட்டு இருந்த வண்டியோட நிலைமை இப்படி ஆயிடுச்சு பாருங்களேன்.